கருணாநிதி கனிமொழியை தவிர எந்த மொழியையும் வளர்க்கல. அந்த கனிமொழியையும் ஸ்டாலின் வளர்க்கல. சிவகாசிக்கு போயிட்டு வர அங்க ஒரு போஸ்டர் பார்த்தேன். எங்கள் மாமன்னரேன்னு எழுதுறதுக்கு பதிலா திமுக எங்க மாமனாரேன்னு போஸ்டர் அடிச்சிருக்காங்க. முதல்ல திமுக காரனுக்கு தமிழ் கத்து கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் இவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு கத்து கொடுக்கலாம். இந்த கொத்தடிமை கும்பலுக்கு அடுத்த தலைவர் வந்துட்டாராமா. சின்னவர் அண்ணா சமைச்ச சோத்தை திருடி தின்னவர் உன் தாத்தா, அத நல்லா மின்னவர் உங்க அப்பா. அந்த வகையில வேணும்னா இவர் சின்னவர் ஆவார். மேடைக்கு கிறிஸ்டியன், பிரியாணிக்கு முஸ்லிம், ஓட்டுக்கு ஹிந்துவா மாறுற பச்சோந்தி தான் நம்ம பால் டாயில் பாய் உதயநிதி. நான் தம்பி பால் டாயில்னு கூப்பிட்டா அவருக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன பண்றது? நான் பால் டாயில்னு அடிச்சாலே கூகுள்ல அவர் போட்டோ தான் வருது. வேற எப்படி கூப்பிட முடியும்? நான் நடிகைக்கல்ல பதில் சொல்ல மாட்டேன்னு தெனாவட்டா சொல்லியிருக்காரு உதயநிதி. உதயநிதி மட்டும் என்ன, உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. எப்படி வந்தது இத்தனை லட்சம் கோடி? எப்படி வந்தது கருணாநிதிக்கும் அவர் குடும்பத்துக்கும் இத்தனை லட்சம் கோடி? சக்கரை தின்ன எறும்பும் சாக்க தின்ன கரையானும் தான் சாட்சி சொல்லணும். நம்ம இத்தனை கேள்வி கேட்கிறோமே, இதுக்கெல்லாம் திமுக காரங்க பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. சம்பந்தமே இல்லாம இந்த நியூஸ் எல்லாம் மறையணும்ன்றதுக்காக, இந்த நியூஸ புதைக்கணும்ன்றதுக்காக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு ஏதோ ஒரு மூலையில போய் ஹிந்தியை எதிர்த்து போராடுவாங்க. தெரியாம தான் கேட்கிற. ஸ்டாலின் ஹிந்தியை எதிர்க்கிறோம், ஹிந்தியை எதிர்க்கிறோம் சொல்றாரு. ஸ்டாலினால நாங்க தமிழ வளர்த்தோன்னு சொல்ல முடியுமா? கருணாநிதி கனிமொழியை தவிர எந்த மொழியையும் வளர்க்கல. அந்த கனிமொழியையும் ஸ்டாலின் வளர்க்கல. தமிழே தெரியாத ஒருத்தர் தமிழ் மொழிய வளர்க்க போறாரு. நேத்து சிவகாசியில மீட்டிங். சிவகாசிக்கு போயிட்டு வர அங்க ஒரு போஸ்டர் பார்த்தேன். எங்கள் மாமன்னரேன்னு எழுதுறதுக்கு பதிலா திமுக எங்க மாமனாரேன்னு போஸ்டர் அடிச்சிருக்காங்க. முதல்ல திமுக காரனுக்கு தமிழ் கத்து கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் இவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு கத்து கொடுக்கலாம். இந்த கொத்தடிமை கும்பலுக்கு அடுத்த தலைவர் வந்துட்டாராமா. சின்னவர் அண்ணா சமைச்ச சோத்தை திருடி தின்னவர் உன் தாத்தா, அத நல்லா மின்னவர் உங்க அப்பா. அந்த வகையில வேணும்னா இவர் சின்னவர் ஆவார். இந்த சின்னவர் கிட்ட பத்திரிகை நண்பர்கள் போய் மைக்கு நீட்டினா, எனக்கு மதம் எல்லாம் பெரிய விஷயம் இல்ல, எனக்கு எல்லா மதமும் சம்மதம்னு பேசுவார். ஆனா கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போனா நான் கிறிஸ்டியனா இருக்கிறதே பெருமைன்னு பேசுவார். அதே ரம்ஜான் நோன்பு நிகழ்ச்சிக்கு போனா நான் இஸ்லாமியர்களின் சகோதரன், நான் நாகூர் ஹனீஃபா மடியில தான் வளர்ந்தேன்னு பேசுவார். அதே தேர்தல் சமயத்துல எங்களுக்கு ஹிந்து மதம் மேல பற்று இருக்கு, எங்க அம்மா கோவிலா போவாங்க, நாங்க நிறைய கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம்னு பேசுவாங்க. இப்படி மேடைக்கு கிறிஸ்டியன், பிரியாணிக்கு முஸ்லிம், ஓட்டுக்கு ஹிந்துவா மாறுற பச்சோந்தி தான் நம்ம பால் டாயில் பாய் உதயநிதி. நான் தம்பி பால் டாயில்னு கூப்பிட்டா அவருக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன பண்றது? நான் பால் டாயில்னு அடிச்சாலே கூகுள்ல அவர் போட்டோ தான் வருது. வேற எப்படி கூப்பிட முடியும்? அவரை நான் ரொம்ப நாளா ஒரு சவால் விட்டுருக்கேன் அவருக்கு. நீட் ரகசியத்திலிருந்து உங்க குடும்பம் ரகசியம் வரைக்கும் விவாதிக்க தயாரா? ஒரே மேடையில நேருக்கு நேர் விவாதிப்போன்னு. உங்க கூட விவாதிக்கிறதுக்கெல்லாம் எங்க தலைவர் எல்லாம் தேவையில்லை, நான் போதும், வாங்க விவாதிக்கலான்னு கூப்பிடுறேன். யாரோ சூடு சொர்ணா இருக்கிற ஒரு திமுக காரன் போய் உதயநிதி கிட்ட கேட்டிருக்காரு, இப்போ விந்தியா அப்படி கூப்பிடுறாங்களே, நீங்க போய் பேசலாமே, பதில் சொல்லலாமேன்னு. நான் நடிகைக்கல்ல பதில் சொல்ல மாட்டேன்னு தெனாவட்டா சொல்லியிருக்காரு உதயநிதி. உதயநிதி மட்டும் என்ன, உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. நடிகர்கள் என்ன அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சா?